ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். தமிழகம் புதுச்சேரியில் வரும் 16ஆம் தேதி வரை மழை நீடிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. போலி மருந்து விவகாரத்தில் ஈடுபட்டவர்கள் அனைவரையும் சிறையில் அடைப்போம். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆவேசம். காரைக்கால் கார்னிவல் திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரம். அமைச்சர், மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் போஸ்டர் வெளியீடு. புதுச்சேரி காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் மன்ற நிகழ்ச்சி. பல்வேறு புகார்களுக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் முன்னிலையில் உடனடி தீர்வு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வரும் 13 முதல் 16ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கை திருகோணமலை அருகே சனிக்கிழமை காலை நிலை கொண்டது. பின்னர் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு இலங்கை கடலோர பகுதிகள், திருகோணமலை மற்றும் யாழ்ப்பாணம் இடையே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடந்தது. இதனால் தமிழகத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இதற்கிடையே தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என்றும், குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் வரும் 13ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரியில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டையே உலுக்கிய போலி மருந்து விவகாரத்தில் ஈடுபட்டவர்கள் அனைவரையும் 2026ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி தலைமையிலான ஆட்சி அமையும் போது சிறையில் அடைப்போம் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உறுதியளித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறுகையில், போலி மருந்து விவகாரத்தில் சுகாதாரத்துறையை தன் வசம் வைத்துள்ள முதலமைச்சர் ரங்கசாமி, தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உள்ளிட்டோரின் நேரடி தொடர்பு இருப்பதால் ஒட்டுமொத்தமாக இந்த அரசு விலக வேண்டும் என காங்கிரஸ் கட்சி சார்பில் கோரிக்கை வைப்பதாக தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், 2026ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி தலைமையிலான அரசு அமையும் போது இவர்கள் அனைவரையும் சிறையில் அடைப்போம் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உறுதிபட தெரிவித்தார். எங்களுடைய முக்கியமான கோரிக்கை, இந்த வழக்கு இந்த துறையினுடைய அமைச்சராக மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி, தொழில்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய நமச்சிவாயம், மரியாதைக்குரிய சபாநாயகனுடைய நேரடி தொடர்பு இவைகள் இருக்கின்ற காரணத்தால் ஒட்டுமொத்தமாக முதலமைச்சர், உள்துறை அமைச்சர், சபாநாயகர் மற்றும் அந்த அமைச்சரவை முழுமையாக ராஜினாமா செய்து நியாயமான, நேர்மையான விசாரணைக்கு அவர்கள் வழிவிட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் அதை செய்ய மாட்டார்கள். 2026இல் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில் இந்தியா கூட்டணியில் ஆட்சி வந்த பிறகு இவர்கள் எல்லாம் சிறையில் அடைக்கப்படுவார்கள். வரும் 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை காரைக்காலில் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெறவுள்ள கார்னிவல் திருவிழா குறித்து அமைச்சர் திருமுருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். புதுச்சேரியின் பிராந்தியமான காரைக்கால் மாவட்டத்தில் சுற்றுலாத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் 2,75,00,000 மதிப்பிலான வரும் 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை கார்னிவல் திருவிழா, காய்கனி, மலர் கண்காட்சி நடைபெற உள்ளதை முன்னிட்டு புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் அமைச்சர் திருமுருகன், மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அமைச்சர் திருமுருகன் கூறுகையில், புதுச்சேரி சுற்றுலாத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெறும் கார்னிவல் திருவிழா வரும் 16ஆம் தேதி துவங்கி 18ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாகவும், முதலமைச்சர் ரங்கசாமி மலர் கண்காட்சி மற்றும் கார்னிவல் திருவிழாவினை துவக்கி வைப்பார் என தெரிவித்தார்.
ஜனவரி 16ஆம் தேதி மாலை 3 மணி அளவில் சாலையோர கலை நிகழ்ச்சிகளுடன் விழா தொடங்கி புறவழிச்சாலை விளையாட்டு அரங்கம் சென்றடையும் என்றார். விளையாட்டு மைதானத்தில் நடன கலைஞர் சதீஷ் குழுவினர் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் திரைப்பட பின்னணி பாடகி ஸ்வேதா மோகன் குழுவினரின் திரையிசை நிகழ்ச்சியும் நடைபெறும் என அவர் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து ஜனவரி 17ஆம் தேதி திரைப்பட இசையமைப்பாளர் தேனிசை தென்றல் தேவா குழுவினரின் இன்னிசை கச்சேரியும் நடைபெற உள்ளதாகவும் 18ஆம் தேதி மாலை திரைப்பட பின்னணி பாடகி மாளவிகா மற்றும் சூப்பர் சிங்கர் மணி அண்ட் பேண்ட் குழுவினர் இசை கச்சேரியும் நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்தார். தொடர்ந்து கார்னிவல் திருவிழா நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் பேட்டியின் போது தெரிவித்தார். முன்னதாக கார்னிவல் திருவிழா 2026 போஸ்டரை அமைச்சர் திருமுருகன், மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் ஆகியோர் இணைந்து வெளியிட்டனர். இதுவரைக்கும் 1,50,00,000 அமௌண்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒதுக்குறோம். எதுக்குன்னா காரைக்கால் மாவட்டத்தில் ஒரு கார்னிவல் ஒரு மிகப்பெரிய ஒரு கிராண்ட் சக்ஸஸை கொடுக்கணுங்கிறது தான் ஒவ்வொரு முறையும் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். வித்தியாசமாக நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம். ஏன்னா நம்ம காரைக்கால் மாவட்டத்தில் எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லாதனால இதை ஒரு பெருசாக நல்ல விதமாக பண்ணணுங்கிற ஒரு அக்கறையில் எடுத்து இந்த அரசு பண்ணுது. மாண்புமிகு முதல்வர் என்ஆர் ஐயா அவர்கள் நம்ம காரைக்கால் மாவட்டத்திற்காக பல்வேறு விஷயங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அந்த இதில் இந்த இதுவும் எந்த ஒரு தடை. புதுச்சேரி காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் பல்வேறு புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள காவல் நிலையங்களில் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம், வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ரகுநாயகம் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் நேரடியாக புகார்களை கேட்டறிந்தனர். கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையிலும், காரைக்காலில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா, காவல் கண்காணிப்பாளர் முருகையன் ஆகியோர் தலைமையிலும் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. பெரியகடை காவல் நிலையத்தில் கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் சுத்தி, திருபுவனை காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன், போக்குவரத்து காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் லக்ஷ்னா சிங் ஆகியோர் தலைமையில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன், மாஹேயில் காவல் கண்காணிப்பாளர் வினய்குமார், ஏனாமில் காவல் கண்காணிப்பாளர் வரதராஜன் ஆகியோர் தலைமையிலும் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவையில் நடந்த மக்கள் மன்றத்தில் 25 பெண்கள் உள்ளிட்ட 239 பேர் கலந்து கொண்டனர். 70 புகார்கள் பெறப்பட்டதில் 58 புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது குறிப்பிடத்தக்கது. செல்லியமேட்டில் சுங்கவரி கட்டணத்தை நீதிமன்றத்தில் தீர்ப்பு வரும் வரை நிறுத்தி வைக்க கோரி CATU சார்பில் நடைபெற உள்ள சுங்கச்சாவடி முற்றுகை போராட்டத்திற்கு பொதுநல அமைப்புகள் சார்பில் ஆதரவு தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம், புதுச்சேரி, நாகப்பட்டினம் 4 வழி தேசிய நெடுஞ்சாலை பாகூர் செல்லியமேட்டில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு சுங்கச்சாவடி அமைந்தால் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை ஒட்டியுள்ள கிராமப்புற மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவர். அதே நேரத்தில் சுங்கச்சாவடி அமைக்கும் போது ஒரு சுங்கச்சாவடிக்கும் மற்றொரு சுங்கச்சாவடிக்கும் ஏறக்குறைய 60 கிலோமீட்டருக்கு அடுத்துதான் சுங்கச்சாவடிகள் அமைக்க வேண்டும் என்று விதிகள் உள்ளது. ஆனால் புதுச்சேரி செல்லியமேடு பகுதி நிறுவப்பட்டுள்ள சுங்கச்சாவடியானது புதுச்சேரி மதகடிப்பட்டு அருகே தமிழக பகுதியான கெங்கராம்பாளையம் சுங்கச்சாவடியிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்திற்குள் இருக்கிறது. இப்படி குறிப்பிட்ட தூரத்தில் 2 சுங்கச்சாவடிகள் இருப்பது விதிமுறைகளுக்கு எதிரானது என தெரிகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாவதுடன் உள்ளூர் மக்களும் பள்ளி கல்லூரி மாணவர்களும் ஏழை எளிய விவசாயிகளும் அதிக தொகை சுங்கச்சாவடிக்காக செலவழிக்க நேரிடும் என கூறி இதை சம்பந்தப்பட்ட துறையினர் தடுக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். பொதுமக்களின் உணர்வுகளை பொருட்படுத்தாத தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையினர் செல்லியமேடு பகுதியில் சுங்கச்சாவடி கட்டுமானத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தனர். இதனால் பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை நீதிமன்றத்திற்கு தெரியப்படுத்தும் விதமாக சட்டமன்ற உறுப்பினர் நேரு நீதிபதி அமர்வு சுங்கச்சாவடி சம்பந்தமான மத்திய மற்றும் மாநில அரசு துறைகளுக்கு நோட்டீஸ் அனுப்பி 2 வார கால அவகாசத்திற்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் கடந்த 7/1/26 அன்று பாகூர் செல்லியமேடு சுங்கச்சாவடியை தேசிய நெடுஞ்சாலைத்துறை விரைவாக திறந்து வசூலித்து வருகிறது. உயர்நீதிமன்றத்தை அவமதிக்கும் விதமாக சட்டவிரோதமாகவும் அமைந்துள்ளது. இதனால் பொதுநல அமைப்பு தலைவர்கள் சுங்க கட்டண வசூல் திறப்பு விழா அன்று நேரில் சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக வில்லியனூரில் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துணை மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர், ஆய்வாளர்கள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்பு தலைவர்கள் மற்றும் CATU தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சட்டத்துக்கு புறம்பாக இயங்கக்கூடிய சுங்க கட்டண வசூலை தடுத்து நிறுத்தும் வரை தொடர் போராட்டம் நடத்துவதாக பொதுநல அமைப்புகள் முடிவு செய்துள்ளனர். இதனால் 12/1/2020 அன்று CATU தொழிற்சங்கம் நடத்துகின்ற சுங்கச்சாவடி முற்றுகை போராட்டத்திற்கு பொதுநல அமைப்புகளும் ஆதரவு தருவதாக தெரிவித்துள்ளது. திருக்காஞ்சி கங்கவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற பரமன் உலகிற்கு படியெழுக்கும் நாள் விழாவில்
திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானின் திருவிளையாடலை நினைவு கூர்ந்து வழிபட்டனர். பரமசிவன் உலகிற்கு படியளிக்கும் நாள் ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதம் வரும் தேய்பிறை அஷ்டமி அன்று கொண்டாடப்படுவது வழக்கம். சிவபெருமானின் திருவிளையாடல்களில் ஒன்றான உலகிற்கு படியளிக்கும் நிகழ்வை நினைவுகூரும் விதமாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இந்த விழா வெகு விமரிசையாக நடைபெறும். இந்நிலையில் திருக்காண்டில் உள்ள கங்கவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் பரமன் உலகிற்கு படியளக்கும் விழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து இதில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் நெல்லிக்கனி, அரிசி உள்ளிட்டவை பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை திருக்காஞ்சி கங்கவராக நதீஸ்வரர் ஆலய நிர்வாகம் சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அம்பகரத்தூர் அரசு பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு மேற்கொண்டு மாணவர்கள் ஆசிரியர்களிடையே கலந்துரையாடி தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவது குறித்து பேசினார். புதுச்சேரியின் பிராந்தியமான காரைக்கால் மாவட்டத்தில் இந்த ஆண்டு அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெற உள்ள நிலையில் காரைக்காலை அடுத்த அம்பகரத்தூர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் திடீர் ஆய்வு மேற்கொண்டு மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் நடத்தும் பாடங்களை ஆய்வு செய்தார். மேலும் இந்த ஆண்டு பொதுத் தேர்வில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் அதிக மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்றும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஆட்சியர் அறிவுறுத்தினார். அப்போது அரசு பள்ளிகளில் பயிலும் சில மாணவர்களின் பெற்றோர்கள் சரியாக ஒத்துழைப்பு வழங்கவில்லை என மாவட்ட ஆட்சியரிடம் ஆசிரியர்கள் தெரிவித்த நிலையில் மாணவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்காத பெற்றோர்களின் வீடுகளுக்கே வட்டார வளர்ச்சி அலுவலக ஊழியர்கள் கொண்டு பேசி மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த ஒத்துழைப்பை வழங்க அறிவுறுத்த வேண்டும் என்றும் ஒத்துழைப்பு வழங்காத பெற்றோர்களுக்கு வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் எச்சரிக்கை தருவதுடன் அதுபோன்ற பெற்றோர்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்து வர வேண்டும் என அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அப்போது உத்தரவிட்டார். புதுச்சேரியில் புகையில்லா போகி எனும் கருத்தை வலியுறுத்தும் விதமாக பழைய பொருட்களை நேரடியாக பொதுமக்களிடமிருந்து பெறுவதற்காக புதுச்சேரி நகராட்சி சார்பில் தனி வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகைக்கு முதல் நாளான போகி பண்டிகையின் போது பழைய பொருட்களை எரிப்பதால் ஏற்படும் புகை, கார்பன் வெளியேற்றம் மற்றும் உலக வெப்பமடைதல் ஆகியவற்றை தவிர்க்கும் நோக்கத்துடன் புகையில்லா போகி என்ற கருத்தை புதுவை நகராட்சி முன்னெடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி நகராட்சி மற்றும் தொண்டு நிறுவனம் மூலம் வீடுகளில் பயன்பாடு இல்லாமல் உள்ள பழைய துணிகள், படுக்கை விரிப்புகள் மற்றும் பிற உபயோகமற்ற பொருட்களை எரிக்காமல் சேகரிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் தங்களிடம் உள்ள பழைய பொருட்களை அவர்களது வீடுகளுக்கு வரும் வாகனங்களில் நேரடியாக வழங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு வாகனத்தின் தொடக்க நிகழ்ச்சி புதுச்சேரி நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. நகராட்சி ஆணையர் கந்தசாமி கலந்து கொண்டு வாகனத்தை தொடக்கி வைத்தார். இதில் நகராட்சி சுகாதார அதிகாரி ஆர்த்தி, நிலை பொறியாளர் கிருஷ்ணமூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த வாகனம் ஞாயிற்றுக்கிழமை முதலியார்பேட்டை, அரியாங்குப்பம், வில்லியனூர் பகுதியிலும் திங்கட்கிழமை உருளியன்பேட்டை, நெல்லித்தோப்பு, உப்பளம் பகுதிகளிலும் பழைய பொருட்களை சேகரித்துக் கொள்வார்கள். வாகனத்தில் கொடுக்க இயலாதவர்கள் தினமும் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை கம்பன் கலையரங்கில் உள்ள மையத்திற்கு நேரடியாக வந்து பொருட்களை கொடுக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. 12,875 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,720 ரூபாய். இத்துடன் ஏமன் செய்தி நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ், புதுச்சேரி. உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.